நிரந்தர பணி உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டம் ஓயப்போவதில்லை என செவிலியர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கொரோனா காலத்தில் தேவதைகளாக தெரிந்தவர்கள் தற்போது தெருவில் இறங்கி போராடுவதற்கான காரணம் என்ன? போராட்ட களத்தில் தங்கள் வாழ்க்கை முடிந்து விடுமா என்னும் அச்சத்தில் செவிலியர்கள் அமைச்சரின் முடிவுக்காக காத்திருந்த தங்களுக்கு அதிர்ச்சி மட்டுமே மிஞ்சியது என செவிலியர்கள் குமுறல். நிரந்தர பணி உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி தமிழகம் முழுவதும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை கைது செய்த காவல்துறையினர் ஊரப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். 2015 எங்களுக்கு எக்ஸாம் வச்சாங்க. அந்த 2015 எக்ஸாம் வச்சவங்க முன்கூட்டியே என்ன சொல்லியிருக்கணும், இவ்வளோ பேர் தான் 7000 தான் எங்களுக்கு வேகன்சி, அவ்வளோதான் நாங்கள் ஸ்டாஃப் எடுக்கிறோம், மீதி எல்லாம் போங்கன்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் அப்பப்போ நான் டெல்லியில் ஒர்க் பண்ணேன் சார். நான் அங்கே நாங்கள் ஒர்க் பண்ணியிருப்போம். அப்படியே நான் ஒர்க் பண்ண சேலரி எனக்கு 18,000. அதுக்கப்புறம் நான் ஒரு ஷிஃப்ட் இன்சார்ஜாகவோ இல்லை சூப்பர்வைசராகவோ இப்போ நான் ஆகிருப்பேன். அப்படி ஆகியிருந்தேன் எனக்கு இப்போ என்னோடய சம்பளம் 80,000 வரைக்கும் ஆகிருக்கும். என்னோட வேலை பார்த்த ஒரு செவிலியர் என்னோட அங்கே டெல்லியில் இருந்தவங்க 80,000 இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இன்னமும் அதே 18,000 சம்பளம், அதே வாடகை வீடு, அதே கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு வீடு வாடகைக்கு கரெக்டாக 10,000 போயிடுது. நான் இங்கேருந்து வண்டியில் வர ஃபியூல் அமௌண்ட்டு அதில் பாதி காசு போயிடுது. என்னாட்டி ஒரு லோன் எடுக்க முடியல சார். சென்னையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்ற நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியடையவே செவிலியர்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை கையில் எடுத்தனர். இந்த நிலையில் போராட்டத்தை கலைக்க நினைத்த காவல்துறை 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் செவிலியர்களை அவரவர் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்க முற்பட்டனர். பொருளாதாரம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், கொரோனா காலத்துலேயும் கஷ்டப்பட்டோம். அதுக்காக எங்களுக்கு எந்த ஒரு ஊக்க ஊதியமே எங்களுக்கு கொடுக்கல. நான்லாம் கன்சீவாக இருந்து 9 மாதம் நான் கொரோனா காலத்தில் வேலை செஞ்சேன். ஆனால் அந்த 9 மாதத்துக்கு எனக்கு ஒரு பைசா கூட எனக்கு எந்த ஒரு ஊதிய உயர்வோ எதுவுமே கிடைக்கல. ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சவங்களுமே கிடச்சிச்சு. எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு சிலவங்களுக்கு கிடச்சிச்சு, ரெகுலர் போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு கிடச்சிச்சு. ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. எங்களுக்கு இப்போ என்ன ஒரு டவுட்னா, நாங்கள் அரசு ஊழியர் இல்லையா எங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அங்கிருந்து வெளியேறிய செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தஞ்சமடைந்து போராட்டத்தை தொடர்ந்தனர். இதில் செவிலியர்களுக்கான எந்த ஒரு அடிப்படை தேவைகளையும் இதுவரையில் தமிழக அரசு செய்யவில்லை என்றும் தங்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருப்பதாக தெரிவித்தனர். எங்களுக்கு எந்த ஒரு சுமூகமான தீர்வு, அமைச்சர்கிட்ட பேசினதுல எந்த ஒரு சுமூகமான தீர்வுமே எட்டப்படலை. அவங்க மிரட்டும் தோணியில் தான் பேசுகிறாங்க. உங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்தா நாங்கள் செஞ்சிடணுமா, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா நாங்கள் செஞ்சிடணுமான்ற இன்னும் மெத்தனை போக்கும் அலட்சிய போக்கு மட்டும்தான் அவங்க மத்தியில் இருக்குது. நாங்கள் கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு எண்ணற்ற சேவையாற்றிருக்கோம். எங்கள் குடும்பத்தை மறந்து தன்னலம் மறந்து எத்தனையோ செவிலியர்களை நாங்கள் அந்த டைமில் அந்த பேரிடர் காலத்தில் இழந்திருக்கோம். எந்த ஒரு நிவாரண தொகையும் அந்த குடும்பங்களுக்கும் கிடைக்கவும் இல்லை. அதையும் மீறி நாங்கள் பணிகளை தொடர்ந்து இந்த சமூகத்துக்காக பணியாற்றியிருக்கோம். எங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையுமே நியாயமானது. நாங்கள் பணி நிரந்தரம்ன்ற ஒற்றை கோரிக்கை வச்சு போராடுறோம். இந்த அரசு எங்களை மிகவும் அலட்சிய போக்காக நடத்துறது மிகவும் மனவேதனை அளிக்கிறது. நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றுவீங்கன்னு நினச்சி தான் நாங்கள் எங்கள் குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு போராட்ட களத்துக்கு வந்தோம். ஆனாலும் நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றலை. அதனால் நாங்கள் இவ்வளோ உபவாதையிலையும் இருந்து கஷ்டப்பட்டுட்டே தான் எங்கள் போராட்டத்தை தொடர்றோம். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பற்றாக்குறை இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் 3000 புதிய பணியிடங்களை உருவாக்கியுள்ளதாக அமைச்சர் கூறியதற்கு செவிலியர்கள் கண்டனம் தெரிவித்தனர். தமிழகத்தில் தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கைகளின்படி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் 21,687 இடங்கள் காலியாக உள்ளதாகவும், கிராமப்புறங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் அதிகமாக காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தனர். குறிப்பாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சுமார் 1000 செவிலியர் பணியிடங்களும், சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் 780 செவிலியர்கள் பணியிடங்களும் காலியாக உள்ளதாக கூறினர்.
இந்த அரசாங்கத்தில் செவிலியர்களை எல்லாம் கோவிலில் வந்து நாங்கள் வேலை பார்க்கும்போது எங்களை தேவதைகளாகவும் கடவுளாகவும் சித்தரிச்சாங்க. ஆனால் இப்போ அந்த தேவதைகளை தெருவில் விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அது உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ வேக்கண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. இத்தனை பேர் நாங்கள் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேக்கண்ட்டுங்கிறது அந்த வேலை செய்கிறதெல்லாம் வேக்கண்டாக தானே இருக்குது. அதெல்லாம் ரெகுலர் சம்பளமாக கொடுக்கணும்ல. அந்த காலத்தில் இருந்த பேஷண்ட்டு, அந்த காலத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல் எண்ணிக்கைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டது தான் அந்த ரெகுலர் வேக்கண்ட்டுங்கிறது. இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ப ஹாஸ்பிட்டல்ஸு அதுக்கேற்ற பேஷண்ட்ஸ்க்கு ஏற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எடுத்து இப்படி கான்ட்ராக்ட்லேயே வைக்கும்போது எங்களுக்கு அந்த சம்பளம் வந்து பத்தலை. அதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் இப்போ வேலை செய்கிறதுல வேக்கண்டான இடம் தான். அதை நீங்கள் ரெகுலர் ஆக்கி எங்களுக்கு சம்பள ஊதிய உயர்வை கொடுக்கணும். எங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் கணக்கில் கொண்டு எங்களுக்கு நீங்கள் ஊதிய உயர்வு கொடுத்தாதான் எங்களுடைய அன்றையாட வாழ்க்கையை வந்து நாங்கள் முன்னே எடுத்து செல்ல முடியும். உண்மையாகவே இந்த வேலையில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அரசாங்க ஊழியராகவும் கன்சிடர் பண்ணப்பட மாட்டேங்கிற ஒரு நார்மல் ஊழியராகவும் எங்களால் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் தேவதையே தெய்வங்களே என அழைத்த தமிழக அரசு தற்போது போராடும் சூழலை உருவாக்கி உள்ளது என வேதனை தெரிவித்தனர். வேலைக்கு சம ஊதியம், பணி நியமனம் ஆகியவை நிறைவேறும் வரையில் போராட்டம் தொடரும் எனவும் செவிலியர்கள் திட்டவட்டமாக கூறினர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் சாலமன்.